எல்லா புகழும் இறைவனுக்கே. நம் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். சோஷியல் என்ஜினியரிங் அப்படிங்கிற இந்த வகுப்புக்குள்ளே உங்கள் எல்லாரையுமே நான் வரவேற்கிறேன். சைக்காலஜிக்கல் மனோதத்துவ ரீதியாக நம்மளுடைய வாழ்க்கை முறையை எப்படி அமைச்சிருக்காங்க, இப்போ எப்படி அமைக்கிறாங்க அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம், பார்த்துட்டு இருக்கோம். இப்போது இதில் நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்தோம். சமூகத்தில் என்னென்ன மாதிரியான விஷயங்களை கொண்டு நம்மளை கட்டமைச்சிருக்காங்க, யார் என்ன வார்த்தைகளை சொல்லி நம்மளை கட்டமைச்சிருக்காங்க, எந்த மாதிரியான வார்த்தைகள் நம்மளுடைய எண்ணங்களை மாற்றி அமைச்சிருக்கு. ஸோ இதையெல்லாம் தான் நம்ம பார்த்துட்டு வந்தோம். அண்ட் என்னெல்லாம் நம்ம செஞ்சால் இன்னும் நம்ம நம்மளுடைய வாழ்க்கை முறையை மேம்படுத்தலாம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்த்துட்டு வரோம். முக்கியமாக நம்ம இங்கே என்னென்ன விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா, ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் பற்றி பார்த்தோம். இன்னும் பார்த்திங்கன்னா நெய்பர்ஹுட் பற்றி பார்த்தோம். இன்றைக்கி நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த இடத்துலையே நம்ம 3 வகையாக பிரிக்கிறோம். நம்ம இந்த சமூகம்தான் அப்படின்னாலும் முதல்ல என்னுடைய பர்சனல் அதைத்தான் நம்ம முதல்ல பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ பர்சனல் ரிலேட்டடாக ஒரு 4 சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம். சோஷியல், இந்த சமூகம் ரீதியாக ஒரு 3 சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம். ப்ரொஃபஷனல், எனக்குன்னு ஒரு தொழில் இருந்தால் மட்டும்தான் என்னால் இங்கே சர்வைவ் பண்ண முடியும். எனக்குன்னு ஒரு தொழில் இருந்தால் மட்டும்தான் என்னால் இங்கே வாழ முடியும். அப்போது எனக்கான ப்ரொஃபஷனல் திங். ஸோ இந்த மாதிரி சமூக கட்டமைப்பையே நம்ம 3ஆக பிரித்து அதில் ஒரு ரோலாக நம்ம பார்க்க இருக்கோம். சரியா? இப்போ சோஷியல் இன்ஜினியரிங் அப்படின்னு பார்த்தோன்னா இதில் 3ஆக நம்ம பார்த்தோம். ஒன்று, நம்மளுடைய எண்ணங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது. ஸோ நமக்கு இயற்கையாக இருக்கக்கூடிய எண்ணங்களை நல்ல வகையில் அதை டியூன் பண்ணி மாற்றி கொண்டு போகிறது அப்படிங்கிறது இருக்குல்ல. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நார்மலாக இருக்கும், பக்கத்து வீட்டுக்காரவங்கக்கிட்ட நம்ம என்ன மாதிரி நடந்துக்கிடணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறதுங்கிறது இன்ஃப்ளூயன்சிங். இதே மேனிப்புலேட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரவங்களாக இருக்கேன் அப்படின்னா எனக்கு ஏதுவாக நீங்கள் நடந்துக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக என்னுடைய எண்ணங்களை உங்கள் மேலே நான் திணிக்கிறேன். பேச்சு வழக்கில் நான் அதை செய்கிறேன், என்னுடைய செயல் மூலமாக அதை நான் திணிக்கிறேன். இப்போ நம்ம அதிகமாக என்ன பண்ணுறோம், பக்கத்து வீட்டுக்காரவங்க இது வச்சுருக்காங்க, இந்த பொருள் வச்சுருக்காங்க, அந்த பொருள் வச்சுருக்காங்கன்னு பார்த்து தானே நம்மளும் வாங்குகிறோம். அல்லது அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் ஒரு கடன் வாங்கியாவது வீட்டை கட்டிடுங்க. முக்கியமாக ஆஃபீஸ் போகிறாங்க, பிள்ளைங்க வேலைக்கு போகுது அப்படின்னா அந்த வேலையில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, கலீக்ஸுன்னு பேர், அவங்க சொல்லுவாங்க, நம்ம வீட்டு பக்கத்தில் உள்ளவங்க சொல்லுவாங்க. அப்போது கடன் வாங்கி, அதாவது வட்டி வாங்கி நம்மளுடைய செயல்பாடு செய்கிறதுங்கிறது தவறு அப்படின்னு இறைவன் சொல்லிட்டான். ஆனாலும் இவங்க நமக்கு பண்ணது மூலமாக, இவங்க சொன்னதுனால நம்ம இப்போ நம்ம மனசுலையும் வட்டி வாங்கி நம்ம வீடை கட்டிடணும் அப்படிங்கிறது தோணுதில்ல. ஸோ அவங்களுக்கு என்னென்னா, நான் அப்படி தான் வீடு வாங்கி கட்டியிருக்கேன், நான் இப்படி தான் செஞ்சுருக்கேன், என்ன மாதிரி நீங்களும் செய்யுங்க அப்படின்னு தவறான முறையில் நம்மளை திசை திருப்பி விடுறது. அவங்களும் தெரியாமல் தான் பண்ணியிருப்பாங்க, தெரிஞ்சு பண்ணாங்கன்னு நம்ம சொல்லலை. தெரியாமல் பண்ணாலுமே கூட இறைவன் மறுத்த செயல் அப்படின்னா அது நம்மளை பொறுத்த வரைக்கும் தவறான செயல் தான். ஏன்னா அவனுக்கு தெரியும் எது சரி எது தவறுன்னு. ஸோ இது பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் ஒரு மகளாக இருந்து சொன்னாலும் சரி, உங்களுக்கு ஒரு தாயாக இருந்து உங்கள் மகளுக்கு சொன்னாலும் சரி, அதுவுமே தப்பு தான். எல்லாரும் இப்படி தானே இருக்காங்க, நீ மட்டும் என்ன புதுசாக இருக்க? புதுசாக இல்லை, இவங்க தான் இயற்கை முறையில் இறைவன் சொன்ன மாதிரி இருப்பாங்க. இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம், நீ மட்டும் தனியாக இருக்க அப்படின்னு நம்ம கேட்போம். ஸோ இந்த மாதிரி எனக்கு தகுந்தாப்பில் என்னுடைய எண்ணங்களை பிறர் மீது திணிச்சு அவங்கள எனக்காக வேலை செய்ய வைக்கிறது, அல்லது என்ன மாதிரியே வேலை செய்ய வைக்கிறது, நான் சொன்ன மாதிரியே எனக்காகவே அவங்க வேலை பார்க்குறது
அவங்க நினைக்கிறது, இதெல்லாம் பண்ணுறது மேனிப்புலேஷன். அண்ட் கடைசியாக நம்மளுடைய இமோஷனலை பற்றி பார்த்துருந்தோம். அதாவது உங்களுக்கு எவ்வளோ தான் நீங்கள் இன்டலெக்சுவலாக, அதாவது அறிவு சார்ந்து அறிவாளியாக எவ்வளோ இருந்தாலும் கூட உங்களுடைய அந்த எல்லா அறிவையுமே உங்களோட இமோஷன்ஸ் அப்படிங்கிற கூட்டுக்குள்ளே தான் நீங்கள் வச்சுருக்கணும். ஏன் அப்படின்னா அதிகப்படியான டேட்டாஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் அதிகப்படியான அறிவாளி அப்படின்னு சொல்லிட முடியாது. அப்போது எப்போ என்னுடைய அறிவு வெளிப்படும் அப்படின்னா, என்னுடைய இந்த அறிவானது இவங்களுக்கு தேவைப்படும். அப்போது அந்த கேட்குற கேள்வியை நம்ம புரிஞ்சுக்கிட்டு, அல்லது அந்த சிச்சுவேஷனை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம ரியாக்ட் பண்ணும்போது தான் நம்மளுடைய புத்திசாலித்தனம் வெளியே வரும். அப்போது அந்த புரிதல் எனக்கு வேணும்னா நான் என்ன பண்ணணும்? அந்த புரிதல் எனக்கு வேணும் அப்படின்னா நான் என்னுடைய இமோஷன்ஸ் என்னுடைய அந்த இமோஷன்ஸை கொண்டு என்னுடைய புத்திசாலித்தனத்தை நான் கவர் பண்ணி வச்சுருக்கணும். சரியா? ஸோ அதை நம்ம பார்த்துருந்தோம். ஸோ ஒரு சோஷியல் இன்ஜினியரிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை நம்ம தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அதுக்காக தான் திரும்ப திரும்ப இதை பற்றி நம்ம பேசிகிட்ருக்கோம். குட். இப்போ நம்ம லாஸ்ட் கிளாஸஸில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய ஃபேமிலியில் நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் ரோல் என்னவாக இருக்கணும். ஒரு குடும்பம் அப்படின்னா ஒரு குடும்பத்தில் நம்ம என்னென்ன மாதிரியான பாத்திரங்களாக இருக்கும். ஒரு முக்கியமாக ஆண் பெண் அவங்க தான். ஒரு ஆண் சின்ன வயசுலேருந்து பெரிய வயசு வரைக்கும் மகன் மகளாக, இன்னும் கசின்னா அந்த அத்தை பொண்ணு, மாமா பொண்ணு, பெரியப்பா பொண்ணு, பெரியப்பா பையன், ஸோ இந்த மாதிரி கசின்ஸ் அப்படிங்கிற அந்த ரோல்லையும் இருப்போம். கொஞ்சம் வளரும்போது அம்மா அப்பா, அங்கிள் ஆண்ட், அதாவது மாமா மாமி, இந்த மாதிரியான ரோலில் நம்ம இருப்போம். அதையும் தாண்டி பார்த்திங்கன்னா கிராண்ட் பேரண்ட்டாக இருப்போம், அதாவது தாத்தா பாட்டியாக இருப்போம். ஸோ இப்படி இன்னும் மாமியார், நாத்தனார், இந்த ரோல்ஸ்லையும் நம்ம இருப்போம். அப்போது ஒவ்வொரு ரோல்லையுமே உங்களுக்கான பொறுப்புகள் என்ன அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப் ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த பொறுப்புகளை பற்றி தான் நம்ம பார்த்துருந்தோம். சப்போஸ் நீங்கள் இந்த வகுப்பில் வரல அப்படின்னா செகண்ட் வகுப்பை, அதாவது இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய 2வது வகுப்பை நீங்கள் பாருங்கள். ஸோ அதில் நம்ம இந்த ரிலேஷன்ஷிப் ரோல் பற்றி பேசியிருப்போம். சரியா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நெய்பர், அதாவது பக்கத்து வீட்டுக்காரவங்க, அப்புறம் நம்ம வீட்டில் வாடகைக்கு இருக்கிறவங்க, இவங்களுக்குன்னு சில ரோல்ஸ் இருக்குது. இவங்க உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறணும், இல்லை நீங்கள் இவங்களாக இருந்தீங்கன்னா உங்களை சார்ந்து அல்லது உங்கள் கூட இருக்கக்கூடியவங்கக்கிட்ட நீங்கள் என்ன மாதிரியான பிஹேவியர்ஸை கொண்டு போகணும், கொண்டு போகக்கூடாது அப்படிங்கிறத பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இதுவும் நீங்கள் சப்போஸ் வரலை அப்படின்னா 3வது எபிசோடை பாருங்கள். அப்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இது நம்ம வகுப்புகள் எல்லாமே அப்படியே ஒட்டு மொத்தமாக நம்ம தூக்கி உங்கள் கையில் கொடுக்க போகிறது இல்லை. ஐடியாஸை மட்டும்தான் நம்ம உங்களுக்கு கொடுப்போம். அந்த ஐடியாஸை கொண்டு நீங்கள் தான் அடுத்தடுத்து உங்களுடைய லைஃப்பில் சால்வ் பண்ணிக்க போகிறீங்க. சரியா? ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம செஷனில் பார்த்துருந்தோம். இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃப்ரெண்ட்ஷிப். ரொம்ப ஆசையாக இருக்குல்ல? ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி பார்க்க போகிறோம். சரியா? ரைட். இப்போ ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது நம்மளோட பர்சனல் ஜோனில் இருந்தாலும் கூட இது பர்சனல் அண்ட் சோஷியல், இது 2த்துக்குள்ளேயும் வரும் இல்லையா? ஏன்னா சோஷியல் அப்படின்னாவே இன்னொருத்தவங்க, அதாவது சமூகமாக வரக்கூடியது. ஸோ இதில் ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி. ஃப்ரெண்டு அப்படின்னா நிறைய குரான் வசனம் இருக்குது, திருக்குறள் இருக்குது. நீங்கள் எந்த மாதிரியான புத்தகம் எடுத்து பார்த்தாலுமே கூட ஃப்ரெண்டு அப்படிங்கிறதுக்கு ஒரு வரையறை இல்லாமல் இருக்காது.
ஸோ ஃப்ரெண்டு அந்த தோழமை அப்படிங்கிறதுக்கு நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்ப்பஸோட இருக்கிறாங்கல்ல. ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நமக்கு என்ன சொல்லி தரப்படுதுன்னா, சும்மா ப ஒரு ஒரு இடத்துல நம்ம ஒண்ணா சேர்ந்து இருக்கோம் அப்படின்னாவே அது ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிடாது. ஸ்கூல்ல ஒண்ணா படிப்பீங்க, காலேஜ்ல ஒண்ணா படிப்பீங்க, அல்லது வீட்டு பக்கத்துல கொஞ்சம் ஒண்ணா இருப்பீங்க. கொஞ்சம் அ வீட்டு விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிப்பீங்க. இதனால மட்டும் அது ஃப்ரெண்டுன்னு ஆயிடுமா? அப்படின்னா, அப்படி கிடையாது. ஆனா, இந்த சமூகம் நமக்கு அப்படிதான் சொல்லிக் குடுத்துருக்கு. ஃப்ரெண்டு அப்படின்னா, இந்த மாரி ஒண்ணா சேர்ந்து இருக்கிறது ஃப்ரெண்டு அப்படின்னு நமக்கு சொல்லி தந்திருக்கு. மிக முக்கியமா இந்த திரைப்படங்கள்லயும், அ இன்னும் அந்த சோஷியல் மீடியாஸ்லயும் ஃப்ரெண்டு அப்படிங்கிறதுக்கு நெறைய வித்தியாசமான பெயர்களோட, வித்தியாசமான அடையாளங்களோட உங்கள வந்து சந்திக்கிறாங்க. ஆனா, முதல்ல ஃப்ரெண்டுங்கிறதுக்கு நம்ம ஒரு டிஃபினிஷன் குடுத்துக்கிடணும். என்ன அப்படின்னா, ஒரு செயலையோ, அல்லது ஒரு செயலுக்கான எண்ணத்தையோ ஒரு சேர கொண்டிருந்து, ஒரு சேர அத நீங்க செய்யும் பொருட்டு, அந்த இடத்துல நீங்க ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பீங்க. இதுதான் விஷயம். ஸோ ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது ஒரு எண்ணம், அதாவது ஒரு செயலையோ அல்லது ஒரு எண்ணத்தையோ ஒரு சேர கொண்டு, அத உங்க வாழ்க்கையில நீங்க நடைமுறைக்கு கொண்டு வர போறீங்க அப்படின்னா, அதுதான் என்னது? ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்கான அடையாளம். ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்படியெல்லாம் இருக்கும்? அப்ப இப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நம்ம என்னென்ன விஷயங்களெல்லாம் கொண்டு வரணும், எந்தெந்த விஷயங்கள்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கான வகுப்புல நம்ம பார்க்க போறோம். அப்போ விஷயமா லீகலைஸ்டா. அப்போ ரொம்ப ரொம்ப முக்கியம் லீகலைஸ்ட். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு சூழல்ல ஃப்ரெண்டு வித் பெனிஃபிட் அப்படிங்கிற ஒரு போர்வைக்குள்ள நெறைய பேர் இருக்காங்க. ஃப்ரெண்டு வித் பெனிஃபிட் அப்படின்னா, எனக்கான பெனிஃபிட், எனக்கான ஒரு வே என்ன சொல்றது? பெனிஃபிட்னா உங்களுக்கு தெரியும் தானே? அ என் தேவைக்காக நான் இவங்கள யூஸ் பண்றேன். அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப் இன்னைக்கு அதிகரிச்சுட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஷிப்னா என்னன்னு தெரியாததுனால. ஓ! ஒ என்னோட எண்ணமும், அவங்களுடைய எண்ணமும் சேமா இருக்கு. என்னுடைய பர்ப்பஸும், அவங்களுடைய பர்ப்பஸும் சேமா இருக்கு. அப்ப நம்ம சேர்ந்து ஒரு வேலைய செய்ய போறோம். அப்ப அப்ப நம்ம தான் அது ஃப்ரெண்டு அப்படின்னு புரிஞ்சுக்காம இருந்ததன் விளைவு, இன்னைக்கு அவனுக்கு ஒரு தேவை இருக்கு. அந்த தேவைக்காக என்னை யூஸ் பண்றான்னு தெரிஞ்சும் கூட, ஃப்ரெண்டு வேற வழி இல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்க வேண்டிய சூழல்ல நம்ம இருக்கோம். இருக்கோமா? இல்லையா? அல்லது நம்ம பிறர அப்படி நடத்துறோம். 2ம் தான். நம்ம நம்ம எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட். அவங்க தான் தப்புன்னு நம்ம யோசிக்கவே கூடாது என்னைக்குமே. நம்மளும் கூட சில நேரங்கள்ல நமக்கு தேவைக்காக சிலர யூஸ் பண்ணுவோம். அப்போ இந்த லீகல் அப்படிங்கிற டெர்ம் புரிஞ்சுச்சுன்னா, நீங்க கொஞ்சம் அ வெளிய வருவீங்க அதுலருந்து. அப்ப என்ன லீகல் அப்படின்னா, விஷயமா இறைவன் சொல்றான், யார் யாரு தோழமை கொள்ளலாம். அப்போ அந்த மஹரம் அப்படிங்கிற ஒரு இது வருது. ஏன் நான் இத பத்தி பேசுறேன் அப்படின்னா, சாதாரணமா 2 ஆண்கள் அல்லது 2 பெண்கள் அவங்களுடைய தேவைக்கு பயன்படுத்திக்கிறாங்கன்னா, அது வேற. ஆனா இன்னைக்கு சூழல்ல, என்னோட பாய் ஃப்ரெண்ட், என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமா இந்த பெஸ்டி அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு, ஏன்னா உங்களுக்கு இதெல்லாம் வந்து காமெடியா தெரியலாம். அல்லது இதுவா தெரியலாம். இதெல்லாம் நடக்கிறதா அப்படின்னு. ஏன்னா நீங்க வளர்ந்த விதங்கள் வேற. உங்களுக்கெல்லாம் அ ஒரு ஒரு பொறுப்பான இதா இருக்கீங்க. அண்ட் பெண்களா, தாய்மார்களா இருக்கீங்க. ஆனா உங்களுடைய குழந்தைகள் இந்த ஜெனரேஷன்ல வளர்றாங்க. அப்போ இப்ப இந்த வார்த்தைகள்லாம் சாதாரணமாயிடுச்சு. திரைப்படங்கள் மூலமாகவும், சோஷியல் மீடியா மூலமாகவும்.
அப்போ இந்த ஃப்ரெண்டு வித் பெனிஃபிட்ன்ற பேர் வழியில் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய எல்லா வகையான தேவைகளையும், உடல் தேவைகள் உட்பட ஃப்ரெண்ட் மூலமாக நிறைவேற்றிக்கக்கூடிய ஒரு மோசமான சூழலுக்குள்ளே நம்ம உட்படுத்திட்டோம். இந்த மாதிரியான சூழல்கள் இன்றைக்கி இருக்குது. இப்போ ரீசண்டாக கூட அவங்களுடைய ஃப்ரெண்டோட அல்லது அவங்களுடைய காதலனோட இங்கே இருந்தாங்க. ஒரு கல்லூரி மாணவி இங்கே தனிமையில் இருக்கும்போது என்ன பண்ணாங்க, அதை பயன்படுத்திட்டு பிளாக்மெயில் பண்ணி கடைசியில் அந்த பெண்ணை வந்து ரொம்ப மோசமாக ப்ரூட்டலாக அந்த கயவன் வந்து கற்பழிச்சிட்டு போயிருந்தான். அப்போ விஷயம் என்னென்னா, இன்றைக்கி சொசைட்டி அந்த என்ன சொல்கிறது, அந்த பொண்ணும் பையனும் தனிமைக்கு போனதை பற்றி பெருசாக யோசிக்கலை. ஆனால் அந்த தனிமைக்கு போனதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு ஏற்பட்ட பிரச்சனையை தான் இங்கே அதிகமாக பேசுகிறாங்க. அப்போது இதெல்லாம் தான் வந்து இந்த லீகலைஸ்டு டேர்மை நம்ம புரிஞ்சுக்காததன் விளைவு இவ்வளோ பிரச்சனை நம்ம காலகாலமாக பார்த்துட்டு தான் வரோம். அப்போ இந்த லீகல்ன்ற டேர்முக்கு இறைவனை கொண்டு வாங்க. இறைவன் தெளிவாக சொல்லியிருக்கான், ஆண்களும் பெண்களும் தோழமைக்கு உறுத்தானவங்க இல்லை. அப்படின்னா ஒரு ஆண் பெண் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது வந்து வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது தான் வந்திருக்கு. அப்போ ஃப்ரெண்ட்ஷிப் அப்போனா நான் ஒரு பர்பஸோடு தானே இருக்கேன். என் பர்பஸை வந்து அவங்களும் என் பர்பஸ் தானே. அப்போ நாங்கள் 2 பேர் ஃப்ரெண்டாக இருக்கிறதுல என்ன அப்படின்னு உங்களுக்கு தோணணும். ஆனால் இன்றைக்கி பிரச்சனை என்னென்னா, பர்பஸ்க்காகலாம் இங்கே ஃப்ரெண்ட்ஷிப் வர்றதில்லை. ஒன்றா வேலை பார்க்குறோம், ஒன்றா நாங்கள் வந்து படிக்கிறோம், அதுக்காக ஃப்ரெண்டு. உன்னுடைய திங்கிங் ப்ராசஸ் என்ன, என்னுடைய திங்கிங் ப்ராசஸ் என்ன, அதெல்லாம் தெரிஞ்சு ஃப்ரெண்ட்ஷிப் வந்துச்சுன்னா ஆணுக்கும் பெண்ணுக்கும் பெரிதளவில் இந்த மாதிரியான இன்டிமசியான ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் வந்து வராது. அப்போ விஷயம் என்ன அப்படின்னா, ஃப்ரெண்டோடைய டிஃபினேஷன் புரிஞ்சு நம்ம வாழும்போது சரியாக இருக்கும். அதில் லீகல் அப்படின்னு வரும்போது என்ன மாதிரியான ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே நீங்கள் இருக்கீங்க. இன்றைக்கி வந்து அதிகமான லவ், அதை லவ்வை தாண்டி இன்னொன்று திருமணம் ஆனவங்க கூட அஃபேர்ஸில் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் நமக்கே தெரியும் இது லீகலைஸ்டு இல்லையே அப்படின்னு. அப்போ லீகல் அப்படின்னா சட்டப்படி இறைவன் சில விதிகள் விதிச்சிருக்கான். ஒரு பெண்ணுடைய நடத்தை எந்த அளவுக்கு இருக்கணும், ஆணுடைய நடத்தை எந்த அளவுக்கு இருக்கணும், அவங்க 2 பேருடைய பழக்க வழக்கங்கள் எந்த அளவுக்கு இருக்கணும். அப்போது ஒரு மகரமான ஆண், மகரமான பெண், நீங்கள் வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது ஓகே. ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னா திரும்பவும் சொல்கிறேன், நான் ஒரு பர்பஸோடு இருக்கேன், நீங்கள் ஒரு பர்பஸோடு இருக்கீங்க, 2 பேரோட பர்பஸும் ஒரே பர்பஸ், ஒரே வேலையை தான் செய்யணும். அப்படிங்கிறப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துழைச்சி போய் நம்ம அந்த வேலையை செய்கிறோம் அப்படின்னா அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப். சரியா? இன்னும் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிற சகோதரர்கள்னு அல்லாஹ் பிரித்து வச்சுருப்பான். அதாவது நீங்கள்லாம் சகோதரர்கள், அதை நீங்கள் ஹதீஸுகளில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அப்போ என்ன அப்படின்னா, அந்த வேலைக்காக உங்களை அந்த ஒரு தோழமையை இறைவன் கட்டமைக்கிறான். ஸோ அந்த மாதிரி நம்ம லீகலைஸ்டு தெரிஞ்சு சட்டங்கள் புரிஞ்சு நம்ம நடந்துப்போமே ஆனால் அந்த இடத்துல பிரச்சனை இல்லை. அப்போ அந்த சட்டங்களை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிடணும். யார் யாரோட எந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம மெயின்டைன் பண்ணுறது, நம்மளுடைய அந்த தொடுதலில் இருந்து, பேச்சில் இருந்து, நம்மளுடைய செயல்கள் செய்முறைகள். ஏன்னா இன்றைக்கி வந்து ஃப்ரெண்டு அப்படின்னா பார்க்குற யாரையுமே ஹக் பண்ணுற கல்ச்சருக்கு இப்போ நம்ம மாறிட்டு வரோம். ஆமாவா இல்லையா? அட்லீஸ்ட் கையாவது கொடுக்குறோம். ஆனால் இறைவன் சொல்லியிருக்கான், மகரமல்லாத ஆண்கிட்டையோ மகரமல்லாத பெண்கிட்டையோ நீ தொடுதல் இருக்கக்கூடாது. அப்போது இந்த லீகலைஸ் நமக்கு புரிஞ்சிச்சுனாலும் என்னோடய ஃப்ரெண்டு, அந்த ஃப்ரெண்டோட டெஃபினேஷன் நம்ம சொல்லிட்டோம். 2 பேருக்கும் ஒரே பர்பஸ் இருக்குது. அப்போ அந்த ஒரே பர்பஸ் இருந்த ஃப்ரெண்டாக இருந்தாலும், பெண்ணாக இருந்தாலும், ஆணாக இருந்தாலும் நீங்கள் டச் பண்ண மாட்டீங்க.
அப்போ டச் பண்ணலை அப்படின்னாவே நிறைய தேவையில்லாத பாதகங்கள்லேருந்து நம்ம வெளியே வரலாம். அப்போது அந்த லீகலைஸ்டு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிடணும். யார் யாரோட எந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணணும். அப்போ அந்த அந்நிய ஆண்கள் அந்நிய பெண்களோட அதுக்குன்னு இன்னைக்கு காலத்தில் எப்படி இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆண் பெண்ணோட பேசவே கூடாது, பழகவே கூடாது. ஏன்னா இஸ்லாம் வந்து அதை தடை செஞ்சுருக்கு. விஷயம் என்னென்னா அப்படி கிடையாது. எந்த முறையில் நம்ம பேசணும், எந்த முறையில் நம்ம பழகணும். இறைவன் சொல்கிறான், நீங்கள் வந்து ஆண்கள்கிட்ட குலைந்து பேசாதீங்க அப்படிங்கிறான். அப்போ அந்த குலைந்து பேசுகிறது தான் இன்றைக்கி நீங்கள் அதிகமான ஆஃபீஸில் பார்க்கலாம், அல்லது இந்த சேட்டில் பார்க்கலாம். ஃபேஸ்புக்கு அல்லது அந்த மாதிரியான யூடியூப் இந்த மாதிரியான இதிலெல்லாம் இந்த சேட்டுங்களில் பார்க்கலாம், கமெண்ட்ஸில் பார்க்கலாம். அப்போது இந்த எந்த மாதிரி அவங்கள போர்ட்ரே பண்ணிக்கிறாங்க பெண்கள். இறைவன் இதை பண்ணாதீங்கங்கிறான். அப்போது குலைந்து பேசுகிறதும் என்ன சொல்கிறது, அவங்கள அட்ராக்டிவாக காமிச்சிக்கிறதும் தான் தப்பு. மற்றபடி என்னுடைய பர்பஸ்க்காக நான் ஒன்றிணைந்து வேலை செய்கிறேங்கிறது பிரச்சனை இல்லை. அந்த இடத்துல நீங்கள் பேசுகிறதும் பிரச்சனை இல்லை. பட் எப்படி பேசுகிறீங்கிறது தான் விஷயம். அப்போது உங்களுடைய லீகல் விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே, யார்கிட்ட எந்த அளவுக்கு நம்ம வந்து நடந்துக்கிடணும் வித் லிமிட்ஸ், அது ரொம்ப முக்கியம். அந்த லிமிட்ஸை நம்ம புரிஞ்சுக்கிட்டாவே நம்மளுடைய நட்பு வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். ஏன்னா திரும்ப திரும்ப இதை பற்றி நான் ஏன் பேசுகிறேன் அப்படின்னா, இன்றைக்கி நமக்கு 2 வகையான புரிதல் இருக்குது. ஒன்று, அந்த ஃப்ரெண்டு வந்து எல்லா வகையான பெனிஃபிட்டும் எனக்கு பண்ணணும், நான் கேட்குற எல்லாமே எனக்கு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க அவங்க கணவனோ மனைவியோ அவங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் நமக்கு செய்யணும்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தரப்பினர் இருக்காங்க. இன்னொரு தரப்பினர் அப்படிலாம் கிடையாது, ஆண் பெண் பேசிக்கக்கூடாது, பழகிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்டாக இருந்துட்டு தெரியாமல் நேரில் வந்து எந்த ஆண்கிட்டையும் பெண்கிட்டையும் பேசிக்க மாட்டாங்க. ஆனால் அந்த வர்ச்சுவலான உலகத்தில் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், அங்கே போயிட்டு அதிகமாக பேசிக்கொள்வது, இது 2மே தப்பு தானே. வரம்பு மீறி பேசிக்கொள்வது. ஸோ இந்த 2 இதுலேருந்தும் நம்ம புரிஞ்சுக்கிடணும். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்னா என்ன, எதற்காக நம்ம நட்பு கொண்டு இருக்கோம். ஏன்னா நிறைய நட்பு பற்றின விஷயங்கள் வந்து நம்ம இதுலேயுமே பார்க்க முடியுது. ஔவையார் அதியமானுடைய நட்பு பற்றி தெரியும் நமக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி. ஸோ என்ன அப்படின்னா, ஆண் பெண் நட்புங்கிறது இங்கே பிரச்சனை இல்லை, அவங்களுடைய அந்த நோக்கங்கிறது தான் பிரச்சனை. ஸோ நோக்கமாக நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அந்த நோக்கத்துக்கு இவங்க எந்த மாதிரி செயல்படுறாங்க, அப்போ அந்த லிமிட்டேஷன் நம்ம எந்த அளவுக்கு நம்மளுடைய பேச்சை வச்சுக்கிறணும், பார்வையை வச்சுக்கிறணும். திருமணம் ஆயிடுச்சு, திருமணத்துக்கு முன்னாடி யாருடைய கையில் நம்ம இருக்கோம், ஆண்களும் சரி பெண்களும் சரி. ஏன்னா இன்னைக்கு பிரச்சனை இன்றைக்கி பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா எங்கேருந்து வருது அப்படின்னா, என்னுடைய லிமிட்டேஷன்ஸை நான் சரியாக புரிஞ்சுக்காமல் இருக்கிறது. இப்போது அதாவது அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி நம்ம பெண்களை அதிகமாக சொல்கிறோம், நீ தவறான முறையில் இருக்க, பசங்கள்கிட்ட பேசுகிற, உன் ஃபோட்டோவை நீ வந்து சோஷியல் மீடியாவில் வைக்கிற, இந்த மாதிரிலாம் நம்ம பேசுகிறோம். ஆனால் அந்த பெண்ணுக்கு போய் கமெண்ட் பண்ணுறதாக இருக்கட்டும், இல்லை தனியாக ப்ரைவேட்டில் சேட் பண்ணுறதாக இருக்கட்டும், இதெல்லாம் ஆண்கள் தான். அப்போ அவங்களும் வந்து அம்மாவுக்கு கீழே தான் வராங்க. ஏன்னா அம்மாவுக்கு தான் அந்த பொறுப்பு இருக்குது, பிள்ளைங்கள்லாம் கரெக்டாக வளர்த்து சமூகத்துக்கு அனுப்புகிற பொறுப்பு. அப்போது அம்மாங்க இதில் தெளிவாக இருந்தால் மட்டும்தான் பையனையும் பொண்ணையும் நம்ம கொண்டு வர முடியும். இதுதான் தான் உன்னோட லிமிட்டு, ஃப்ரெண்டுனா இப்படி தான் இருக்கணும், உன் ஃப்ரெண்டு யார் அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் உன் ஃப்ரெண்டுக்கும் உனக்கும் எதில் ஒத்து போகுது, ஏன் அவனை நீ ஃப்ரெண்டாக வச்சுருக்க, இந்த மாதிரியான கேள்விகள்லாம் கேட்க பழகுங்க. ஏன்னா இதுதான் நாளை பின்ன, ஏன்னா உங்கள் ஃப்ரெண்டு தான் உங்களை அதிகமாக மேனிப்புலேட் பண்ணக்கூடியவராகவும் இன்ஃப்ளூயன்ஸாகவும் இருக்க போகிறாங்க.
அப்போது அந்த ஃப்ரெண்டு எப்படிப்பட்டவங்களா இருக்கணுங்கிறத நீங்கள் ஆரம்பத்திலேயே சொல்லிக் கொடுக்கணும். இதுதான் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி கொடுக்குற இடத்துல அம்மாங்க இருக்கும். ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் லீகலைஸ்டாக இருக்கணும், இறைவன் சொன்ன முறைப்படி இருக்கணும், லிமிட்டேஷன்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு பார்க்கணும், எந்த அளவுக்கு பழகணும், எந்த அளவுக்கு உங்களுடைய தொடுதல் இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி குட் டச் பேட் டச் பற்றி பேசிட்டாங்க. நிறைய வகுப்புகள் நடக்குது குழந்தைங்களுக்கு. ஆனாலும் இன்றைக்கி என்ன ஆகுது, அதிகமான உங்களுக்கு கண்டிப்பாக இதை பற்றிலாம் எதுக்கு பேசணும் அப்படின்னு தோணினாலும் இது தெரிஞ்சுக்க வேண்டிய சூழலில் நம்ம இருக்கோம். குட் டச் பேட் டச் சொல்லித்தரப்படுது. ஆனால் இன்றைக்கி அதிகமாக லெஸ்பியன் கே அப்படிங்கிற கல்ச்சர் உருவாகிக்கிட்டு இருக்கு. அப்படின்னா ஆண் ஆண் அல்லது பெண் பெண் இவங்க கொஞ்சம் ஒரு லவ் பண்ணுற மாதிரி சில தொடுகைகளோட இருக்கிறாங்க. ஸோ இது இன்றைக்கி ரொம்ப முன்னையும் இருந்திருக்கு, பட் இன்றைக்கி ரொம்ப வேகமாக பரவி வருது. அப்போ இந்த விஷயங்கள்லாம் எதன் மூலமாக வருது? அப்போது அந்த லிமிட்டேஷன்ஸ் தெரியலை. உடல் அளவுலையும் மனதளவுலையும் எந்த அளவுக்கு நம்மளுடைய ஃப்ரெண்டை நெருங்கணும். இது இன்னொன்று, இது ரொம்ப ப்ரொமோட் பண்ணுறாங்க. சும்மா ஃப்ரெண்டு அப்படிங்கிறது நம்ம ஒரு கட்டி பிடிக்கிறது, முத்தம் கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு டைமில் நார்மலைஸாக இருந்துச்சு. நான் சொல்கிறது ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் இன்றைக்கி அது கூட தவறாக பார்க்கக்கூடிய நிலமையில தான் இருக்கும். இன்னொரு சைடு தவறாக தான் குழந்தைங்க நடந்துக்குது. ஏன்னா அந்தளவுக்கு சோஷியல் மீடியா இதெல்லாம் நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்துது. ஸோ அதை பற்றிலாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். பட் இதெல்லாம் அந்த லிமிட்டேஷன்ஸ் நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்குது, நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே எந்தெந்த இடத்துல லிமிட்டேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. அண்ட் 3வது மெச்சூரிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். மெச்சூரிட்டி இன்றைக்கி நமக்கு நிறையா சொல்லித்தரப்படுது. அதாவது 2 ஃப்ரெண்ட்ஸு சேர்ந்தா தவறான கெட்ட பழக்கங்களில் ஈடுபடுறது, அல்லது வேறு யாரையாவது கிண்டல் பண்ணுறது, கலாய்க்கிறது, இதெல்லாம் தான் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு நமக்கு ஊட்டி விடப்படுது. ஆனால் உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்புடைய மெச்சூரிட்டி லெவல் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு பார்த்தீங்கன்னா அவருடைய ஃப்ரெண்டு அபூபக்கர் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊரை விட்டு போகிறாங்க, கூட யார் போனா? ஃப்ரெண்டு தான் போகிறாரு. அப்போ அந்த அப்போ அபூபக்கருடைய ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா எந்த ஃபேமிலி மெம்பர் கிடையாது. அவர் ஃபேமிலி மெம்பர் இல்லாத ஒருவர் ஒரு விஷனுக்காக, ஒரு நோக்கத்துக்காக இன்னொருத்தர் கூட இருக்கிறது அப்படிங்கிறது தான் மெச்சூரிட்டி. ரிஸ்க் எடுக்கிறதுங்கிறது பெரிய லெவல் மெச்சூரிட்டி. சரியா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வரலாறுகள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் சில பேர் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அவங்க கூடவே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அவங்களும் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, நிறைய தியாகங்கள் பண்ணியிருப்பாங்க. அப்போது ஃப்ரெண்ட்ஷிப்புடைய அந்த மெச்சூரிட்டி இருந்தால் மட்டும்தான் நம்ம அது பண்ண முடியும். இன்றைக்கி நமக்கு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு என்ன மெச்சூரிட்டின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தனியாக நீங்கள் பிரித்து பார்க்கணும். இப்போ உங்களோட ஒரு ஃப்ரெண்டு அப்படின்னா அவங்களுக்கும் உங்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய மெச்சூரிட்டி என்ன? சிந்திங்க. மெச்சூரிட்டிலாம் ஒன்றும் இல்லை, லீகலாக இல்லை, லிமிட்ஸாக இல்லை அப்படின்னா அது ஃப்ரெண்ட்ஷிப்பா அல்லது ஃப்ரெண்ட்ஷிப் வித் பெனிஃபிட்டா? சிந்திங்க. செக் பண்ணுங்கள், உங்கள் குழந்தைங்களோட செக் பண்ணுங்கள், உங்கள் கணவரோட செக் பண்ணுங்கள், உங்களோடையும் செக் பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி அதிகமாக என்ன ஆகுது, குழந்தைங்க இடத்துலையுமே இஷ்யூஸ் இருக்குது, பெரியவங்க இடத்துலையுமே இஷ்யூஸ் இருக்குது. எத்தனை என்ன சொல்கிறது, தவறான இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ஸ்குள்ளே பெரியவங்க போகிறாங்க, ஆண் பெண் 2 பேருமே. அப்போது அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிடணும். ஆரம்பத்திலேயே சிந்திக்கும்போது புரியும்போது நம்ம நிறைய இதுலேருந்து தவிர்க்கலாம். ஸோ நீங்கள் ஆரம்பத்திலேயே இவங்களோட பேசக்கூடாது ஏன்னா நான் அதிகமாக பார்த்த வரைக்கும்
கேஷுவலாக எல்லாரோடையும் பேசி பழகுற லிமிட்டோட இருக்கிறவங்க ப்ளஸ் யாரோடையுமே பேசுகிறதில்ல, எந்த ஒரு லிமிட்டுன்றதை தாண்டி அதுக்குள்ளே போகிறதே இல்லை அப்படின்னு இருக்கிறவங்க வேர்ச்சுவலாக, அதாவது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி முகம் தெரியாத இடங்களில், தளங்களில் தங்களை வந்து ரொம்ப லிமிட்டை மீறி, அந்த லீகலைசேஷனை மீறி செயல்படுறத நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இதில் நீங்கள் கவனம் செலுத்தணும். சரியா? இப்போ அடுத்து இந்த மெச்சூரிட்டியை தாண்டி விஷன் அப்படின்னு ஒன்று இருக்கணும். ஸோ விஷன் அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு மிக முக்கியமே விஷன் இருக்கணும். நானும் இவங்களும் ஃப்ரெண்டு அப்படின்னா எங்கள் 2 பேரையும் இணைக்கக்கூடிய ஒரு செயலோ ஒரு நோக்கமோ கண்டிப்பாக இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு இருந்த மாதிரி அவங்களுடைய தோழர்கள் எல்லாமே வந்து இறைவன் நபிக்கு ஒரு ஒர்க் கொடுத்தான், அந்த ஒர்க்கில் நாங்களும் பங்கேற்கிறோம் அப்படின்னு வந்தவங்க தான். அண்ட் இந்த விஷயம் புரிஞ்சுதுன்னா நம்ம எல்லாரையும் ஃப்ரெண்டுன்னு நினைக்க மாட்டோம். எல்லாரும் ஃப்ரெண்டுன்னு ஏன்னா ஃப்ரெண்டு அப்படின்னு நினைக்கிறப்போ உங்களை ஈஸியாக மேனிப்புலேட்டும் இன்ஃப்ளூயன்ஸும் பண்ணுவாங்க. அப்போது யாரை அந்த ஜோனுக்குள்ளே கொண்டு வரணுங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும், இந்தந்த வடிகால்களை வச்சு. அப்போது கண்டிப்பாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னா அங்கே விஷன் இருக்கணும். இந்த நோக்கத்துக்காக நம்ம சேர்றோம். இறைவன் சொல்லுவான் இல்லையா, இறைவனுக்காக சேர்ந்து இறைவனுக்காகவே ஒரு அந்த வேலையை செஞ்சுட்டு இறைவனுக்காகவே பிரியக்கூடியவர்களை இறைவன் நேசிக்கிறான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம், குரானில் வருது. அப்போது இன்றைக்கி ஹெவன்சி கவுன்சிலிங்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பீங்க, யார் என்னன்னே தெரியாது. நீங்கள் இன்ஃபேக்ட் உங்களை நீங்கள் பார்த்துருக்க கூட மாட்டீங்க, வெவ்வேறு ஊர்களில் இருக்கீங்க. அப்படி இருந்தும் தொடர்ந்து ஒரு 1.5 வருஷமாக நீங்கள் பயணம் செய்யும்போது உங்களுக்குள்ளே ஒரு நட்பு மலர்ந்துருக்கும். அப்போ அந்த நட்புங்கிறது எதனால் மலர்ந்துச்சு? அப்போ விஷன், நான் படிக்கணும், நான் கல்வி கற்றுக்கணும், நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கிறணும், அதுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துழைச்சி இருக்கும் அப்படின்னு வர்றப்போ உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வருதா? அப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து நிறைய நல்ல விஷயங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவீங்க. இது நல்லது, ஸோ நான் பண்ணுறேன், நீயும் பண்ணு, குட். அதான் நன்மையை ஏவுறது. இறைவன் அதானே சொல்கிறான், நன்மையை ஏவுங்க, தீமையை தடுங்க. என்னது இது தப்பு, இது இறைவன் இதெல்லாம் நம்ம செய்ய வேணான்னு சொல்லியிருக்கான். அப்போ இதுலேருந்து நம்ம விலகிக்கிடுவோம், நான் விலகிக்கிறேன், நீயும் விலகு. அப்போது இந்த மாதிரியான விஷனை நம்ம புரிஞ்சு செயல்படணும். அடுத்து பார்த்திங்கன்னா நீட் அப்படின்னா தேவைகள். ஸோ இப்போ தானே சொன்னோம், என்ன தேவைக்காக ஃப்ரெண்டு வித் பெனிஃபிட்டுன்னு நீங்கள் தானே பேசுனீங்க, இப்போ என்ன நீடுன்னு வரீங்க, அப்போ தேவைக்காக யூஸ் பண்ணணுமா? அப்படி கிடையாது. நீட் அப்படிங்கிறதும் வாண்ட் அப்படிங்கிறதும் வித்தியாசம். தேவை அப்படிங்கிறதும் பெனிஃபிட் அப்படின்னா எனக்கு ஒரு விஷயம் நடக்கணுங்கிறதுக்காக அது என்னவா சரியான விஷயமாகவும் இருக்கலாம், தவறான விஷயமாகவும் இருக்கலாம். ஸோ அதுக்காக உங்களை நான் பயன்படுத்தி கொள்கிறதுங்கிறது தான் ஃப்ரெண்டு வித் பெனிஃபிட். ஆனால் இங்கே நீட் அப்படின்னா எனக்கு சில விஷயங்கள் ரொம்ப பேசிக் நீடாக இருக்கும். பேசிக் நீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகாக அந்த சைக்காலஜிக்கலாக இன்றைக்கி பிரிக்கிறாங்க. ஆனால் இறைவன் தெளிவாக சொல்கிறான், உங்களுடைய உணவு, உடை, பசி, தூக்கம் இதெல்லாம் உங்களோட பேசிக் நீட். அப்போது இந்த மாதிரி எனக்கு வந்து சுத்தமாக முடியல, என்னோடய விஷனுக்காக இந்த விஷயங்கள் தேவைப்படுது அப்படின்னா உடனே அவங்க நமக்கு செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். நம்ம அவங்களுக்கு நம்மளுடைய ஃப்ரெண்டுக்கு செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல பணக்காரர் தான், ஆனால் அவருக்கு கொடுத்த அந்த வேலை இறைவன் வந்து ஒவ்வொரு வேலையாக கொடுக்குறான். மெயின் டார்கெட் என்னென்னா இறைவனுடைய சட்டங்களை இறைவன் சொன்ன முறைப்படி இந்த உலகத்தை ஆட்சி அமைக்கணும். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு கொடுக்கப்பட்ட வேலை. அப்போ இந்த வேலைக்கு முன்னாடி குட்டி குட்டி வேலையாக அல்லாஹ் சொல்கிறான். இந்த மாதிரி அடிமைகளை, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அடிமைகளெல்லாம் நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுங்கள்,
அப்படிங்கிற மாதிரிலாம் இறைவன் சொல்லும்போது நிறைய செலவுகள் ஆகுது. அப்போ நபி மட்டும்தான் செலவு பண்ணாங்களா அப்படின்னா, நபியோட தோழர்களான அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவும் இன்னும் கூட இருந்த எல்லா சஹாபாக்கள், பெரிய பெரிய சஹாபாக்களும் அவங்க கிட்ட இருந்த பொருள்களை கொடுத்தாங்க. அப்போ நமக்கான அந்த நோக்கத்துக்கு இந்த இந்த பொருட்கள்லாம் தேவை. இந்த விஷயங்கள நம்ம தியாகம் பண்ண வேண்டியது இருக்கு. இறைவனும் குரான்ல தான் சொல்றான். உங்களுக்கு புடிச்சத எனக்காக தியாகம் பண்ணுங்க. உங்க உடலாலையும், உயிராலையும் தியாகம் பண்ணுங்க. அப்போ இந்த நீட் அப்படிங்கிறது இந்த பர்ப்பஸ்க்காக இந்த விஷயங்கள் தேவைப்படுது அப்படின்னா, அத புரிஞ்சு நம்ம செய்யணும். குடுக்கணும். ஸோ அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அழகு. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ரோல்ல இது நம்ம மெயினா பார்த்துக்கிறணும். அடுத்து அப்ரோச். நான் எப்படி அப்ரோச்சபிளாக எப்படி பிறரை என்னுடைய தோழரை நான் அப்ரோச் பண்ணுறேன். எப்படி என்னுடைய நட்பு வட்டத்துக்குள்ளே நான் அப்ரோச்சபிளாக இருக்கேன். இப்போ ஒரு விஷயம் இப்போ என்ன சொல்கிறது, இந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது விஷயம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. யாரை நீங்கள் ஃப்ரெண்டு அப்படின்னு நினச்சாலும் சரி, சொன்னாலும் சரி, அந்த ஃப்ரெண்டோட உங்களுக்கு ஒரு பர்ப்பஸ் இருக்கணும். பர்ப்பஸ் இல்லாத வரைக்கும் அவங்க ஒரு பொதுவான ஒரு ஃப்ரெண்டுன்னு நம்ம சொல்லிக்கிட்டாலும் கூட, பர்ப்பஸ் அண்ட் விஷன் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப் தான் கரெக்டான ஃப்ரெண்ட்ஷிப். அவங்களுக்காகத்தான் நீங்கள் இவ்வளவும் சிந்திக்கணும். அப்போது ஏன் இதை நான் இங்கே குறிப்பிடுறேன் அப்படின்னா, அந்த பர்ப்பஸ் தான் இறைவன் நம்மளை இங்கே லைஃப் ஸ்டைல் கொடுத்ததன் நோக்கமே அதுதான். என் பேச்சை கேளுங்க, ஏன்னா நான் தான் உங்களை படைக்கிறேன், நான் தான் உங்களை வாழ வைக்கிறேன். அப்போ என் பேச்சை கேளுங்கன்னு சொல்லி தான் இறைவன் அனுப்புகிறான். அந்த பேச்சை யாரெல்லாம் கேட்குறாங்களோ, அந்த விஷனுக்குள்ளே யாரெல்லாம் ஒத்துமையாக வரீங்களோ அவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற ரோல்குள்ளே வருவீங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போடு இருக்கும்போது நீங்கள் எப்படி அவங்கள அப்ரோச் பண்ணுறீங்க. ஏன்னா கண்டிப்பாக உங்களுக்குள்ளே வெவ்வேறு கருத்து வேறுபாடுகள் இருக்கும். உங்களுக்குள்ளே நிறைய மனஸ்தாபங்கள் இருக்கும். சிலரை பிடிக்கும், சிலரை பிடிக்காது. ஆனாலும் அந்த பர்ப்பஸ்க்காக இணைகிறீங்கள்ல, அதைத்தான் இறைவன் விரும்புகிறான். சஹாபாக்களுக்குள்ளேயே ஏகப்பட்ட விருப்பு வெறுப்புகள் இருந்துச்சு. ஆனாலும் இறைவன், இறைதூதர் அப்படிங்கிறதுனால எல்லாம் ஒன்றிணைஞ்சாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய விஷனுக்காக ஒன்றிணைகிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா செல்ஃப்லெஸ்ஸாக இருக்கணும். ஸோ இது ரொம்ப முக்கியம். செல்ஃப்லெஸ். என்னுடைய அந்த பர்ப்பஸ், என்னுடைய அந்த பணி, இந்த பணிக்காக நான் என்னை மட்டும் சிந்திக்காமல் சுற்றி நான் சிந்திக்கிறேன். என்னுடைய தோழமை, என்னுடைய நட்பு வட்டத்தோடு சேர்த்து நான் சிந்திக்கிறேன். செல்ஃப்லெஸ். செல்ஃபிஷாக இல்லாமல் செல்ஃப்லெஸ்ஸாக. எல்லாரையும் எனக்கு மட்டும், நான் மட்டும் இதில் வெற்றி அடையணும், நான் மட்டும், இது டீம் ஒர்க்குன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறத ஒரு ப்ராப்பரான டீம் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா, நீங்கள் பிறருக்கு புரிய வச்சிட்டீங்க அப்படின்னா, கொஞ்சம் நீங்கள் அந்த மேனிப்புலேஷன்லேருந்து தப்பிக்கலாம். தவறான விஷயங்களையும் சரி, சரியான விஷயங்களையும் சரி, ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற ஜோனுக்குள்ளே இருக்கிறவங்க நமக்கு சீக்கிரம் கொடுப்பாங்க. அதிகமாக தீய பழக்க வழக்கம், கெட்ட வார்த்தை பேசுகிறது, இப்படி எல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டுகிட்ட இருந்து தான் வரும். கூட யார் ஆரம்பத்தில் பேரண்ட்ஸ் கிட்டேருந்து போனாலும் கூட, அடுத்து கூட யாரோட அதிகமாக பழகுறோமோ அவங்கக்கிட்ட இருந்து தான் நமக்கு அந்த மாதிரியான தீய பழக்க வழக்கங்கள் வரும். சில நேரங்களில் தீய பழக்க வழக்கங்களில் இருக்கிறவங்களும் கூட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சிச்சு அப்படின்னா அவங்க நல்ல வழியில் போயிடுவாங்க. அதான் சொல்லுவாங்க இல்லையா, அது என்ன சொல்கிறது, பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ விஷயம் என்னென்னா, நம்ம யாரோட சேர்றோங்கிறது இருக்குது. ஸோ விஷனை தெளிவுபடுத்துங்க, நீங்கள் யாரோட சேர்றீங்கிறத தெளிவுபடுத்துங்க. ஸோ இப்படி உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ரோலை நீங்கள் கொண்டு போனீங்க, புரிஞ்சு கொண்டு போகிறீங்க அப்படின்னா லைஃப்பில் கண்டிப்பாக இன்ஷால்லா அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போவீங்க. இறைவன் சொன்ன முறைப்படி வாழ்கிறதுக்கு போவீங்க. அப்போது இன்ஷா அல்லாஹ் இன்னையிலேருந்து ஒரு முடிவை, ஒரு வைராக்கியத்தை கையில் எடுங்க. யாரெல்லாம் எனக்கு ஃப்ரெண்டு, விஷன் ரீதியாக, அதாவது பர்பஸ்ஃபுல்லாக, இந்த ரீசனுக்காக இவங்க எனக்கு ஃப்ரெண்டு,
ஏன்னா நமக்கு என்ன சொல்லி கொடுக்கப்படுதுன்னா, காதலும் நட்பும் ரீசனோட வராது அப்படின்னு சொல்லி தரப்பட்டிருக்கு. ஆனால் உண்மை அப்படி இல்லை. ஃப்ரெண்டு அப்படிங்கிற தோழமை, நட்பு அப்படிங்கிறது நம்மளை அதிகமாக புரட்டி போடக்கூடிய ஒன்று. அப்போது அதுக்கு முன்னாடி நான் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆட்கள் எத்தகையவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு தேர்ந்தெடுங்க. பட் அதுக்கு அவங்க இல்லாமல், பர்பஸ் இல்லாமல் நம்ம லைஃப்பில் நிறைய பேர் வருவாங்க. அவங்களெல்லாம் எந்த இடத்துல ஃபிட் பண்ணணுங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கு தான் நெய்பர்ஹுட்டுன்னு ஒன்று இருக்குது, பக்கத்து வீட்டுக்காரவங்கன்னு ஒன்று இருக்குது, இன்னும் கலீகுன்னு இருக்குது. வீட்டில் உள்ளவங்க மட்டும், வீட்டு பக்கத்தில் உள்ளவங்க மட்டும் இல்லை, ஸ்கூலில் பக்கத்தில் இருந்தாலும் சரி, காலேஜில் பக்கத்தில் இருந்தாலும் சரி, வேலைக்கு போகிற இடத்துல பக்கத்தில் இருந்தாலும் சரி. ஸோ நெய்பர்ஹுட்டுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் பிரித்து பார்க்க தெரியணும், கற்றுக்கங்க. லைஃப்பில் இப்போ நாங்கள் சொன்னது எல்லாமே ஒரு ஃபார்முலா மட்டும்தான். ஃபார்முலா, குட்டி குட்டி எக்ஸாம்பிள்ஸ், அவ்வளோதான். இதை தாண்டி நீங்கள் தான் எது கரெக்டு அப்படின்னு ஃபிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கிறணும். சரியா? ஸோ இன்றைக்கான வகுப்பு ஃப்ரெண்ட்ஷிப் ரோல் பற்றி நம்ம பார்த்துட்டோம். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் சொல்லலாம், ஷேர் பண்ணலாம். அக்கா, இதில் எனக்கு என்ன புரிஞ்சுன்னா, எந்தெந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எல்லாரும் கூடயும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சோம், எந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு எப்படி இருக்கணும், இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட சேரணும்னு சொன்னது எனக்கு புரிஞ்சு. நானுமே அந்த என் ஃப்ரெண்ட்ஸு ஸ்கூல் படிக்கும் போது எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் எல்லாருமே ஃப்ரெண்டாக இருப்பாங்க. எனக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஒரு சில பேர் எப்படின்னா அவங்க தேவைக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதேமாதிரி என் கூட இருந்தவங்களும் அப்படிதான். எப்படின்னா அவளுக்கு என் பேர் சொல்லுங்க அப்படி இருப்பாங்க. மற்றபடி என்னைக்காவது அவங்களுக்கு ஏதாவது தேவை இருக்குன்னா அதிகமாக பேசுனாங்க, என்னன்னு இப்படி ஒரு ஹெல்ப் பண்ணேன் எனக்கு அப்படி சொன்னாங்க. அந்த அப்போ ஹெல்ப் பண்ண போகிற அதுக்கப்புறம் இங்கே நம்ம பக்கத்துலேயே வரமாட்டாங்க. அதேமாதிரி தேவைக்கு யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. நம்ம எல்லாரும் சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸு அப்படியே பக்கத்தில் போய் பேசுனா அவளுக்கு ஏற்றுக்க மாட்டாளுங்க. அவள் தேவையை முடிஞ்சுட்டுனா அப்படியே என்னை நோட்டிடுவாங்க. எனக்கு இது நிறைய ஃப்ரெண்ட்ஷிப்பில் இதெல்லாம் புரிஞ்சிருச்சுக்கா. இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும் என்னன்னு சொல்லி புரிஞ்சிருக்கா. தேங்க்யூக்கா. குட், அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இதுதான். அப்போது இப்போ நமக்கு புரியும் இவங்க நிஜமாவே நமக்கு ஃப்ரெண்டா இல்லையான்னு. சில நேரம் ஏற்றுக்க கஷ்டமாக இருக்கும், ஏன்னா அப்படி நம்ம கட்டமைக்கப்பட்டிருக்கோம். ஆனால் இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ இனிமேல் நம்ம ஏற்றுக்குருவோம், கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை மாற்றிக்கிடுவோம். ஸோ இனி பார்த்துக்கிறங்க. இனி நீங்கள் மேபி இந்த ஹெவன்சி கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எஜுகேஷன் லெவலாகத்தான் இது பார்க்கப்படுது, ட்ரைனிங் லெவலாகத்தான் நீங்கள் இதெல்லாம் பார்க்கப்படுது. ஸோ ஒவ்வொன்றுமே உங்களுடைய கல்வி தான். ஒவ்வொரு கல்வியுமே உங்களுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும், லைஃப்பில் தாக்கத்தை ஏற்படுத்தணும் இன்ஷா அல்லாஹ். ஸோ இனி ஃப்யூச்சரில் தேவைக்கு உங்களை யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் வராங்க அப்படின்னா அது என்ன மாதிரியான தேவை, இது நிஜமாகவே ஃப்ரெண்ட்ஷிப்பா இல்லை இது நெய்பர்ஹுட்டா அப்படின்னு பார்த்துட்டு நெய்பர்ஹுட்டில் உங்களுக்கான பணி என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதை மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும். ஏன்னா சீரியஸாக இதெல்லாம் நான் பார்க்குற விஷயங்கள் தான். முன்னாடிலாம் என்கிட்ட இந்த மாதிரி ஹெல்ப்பு அப்படின்னு வரவங்களுக்கு செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருந்தேன். ஒரு கட்டத்தில் ஹெல்ப்புன்னு வரும்போது நான் சொல்லித்தரேன், நீங்களே பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்க ஆரம்பித்தேன். அப்படி கேட்கும்போது பலர் நான் சொல்லித்தரதை கேட்கவும் ரெடியாக இல்லை. அண்ட் ஒரு கட்டத்தில் இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு இது நான் செய்யணுன்னா சர்வீஸ் சார்ஜ் இருக்குது அப்படின்னே சொல்லிட்டேன். பிகாஸ் அவங்க எனக்கு ஃப்ரெண்டா இல்லை நெய்பரா அல்லது ஒரு சோஷியல் கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு ஆளா அப்படிங்கிறத பிரித்து பார்க்க ஆரம்பிக்கவும் சர்வீஸ் அப்படின்னு வரும்போது இன்னும் நிறைய பேர் என்னை விட்டு விலகுனாங்க. பட் இதுதான் உண்மை. அப்படிங்கிறப்ப நம்மளுடைய அடுத்த கட்டத்தை நம்ம பார்க்க முடிஞ்சுது. ஸோ அந்த மாதிரி பாருங்கள், கரெக்டாக ஆட்களை உங்கள் லைஃப்பில் பிரித்து பார்க்க பழகுங்க. குட். போக போக இன்னும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். குட். வேறு உங்களுடைய கருத்துக்கள்? இத்தனை விஷயங்களை வச்சு பில்ட் பண்ணாதான் ஒரு சமூகத்துல நாம எப்படி அந்த ரோலை எடுத்துக்கலாம், நம்ம கூட எப்படி நம்ம கூட வரைக்கும் நம்ம கூட கொண்டு போலாங்கிற வரைக்கும் ரொம்ப தெளிவா சொன்னீங்க சிஸ்டர். ஜஸாக்கல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். எஸ்.
ஓகே. ஏன்னா இப்படி தான் நமக்கு கட்டமைக்கப்பட்டிருக்குன்னு கூட நமக்கு தெரியாம தான் இருக்கும். அட்லீஸ்ட் இப்போ வந்து கொஞ்சம் இதுதான் கட்டமைப்பா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, எந்த இடத்துல மாத்தணும், எந்த இடத்துல நம்ம பட்டி டிங்கரிங் பண்ணணும் அப்படிங்கிறத சுயமா பரிசீலனை பண்ணிக்கிடலாம். குட். அல்ஹம்துலில்லாஹ். வேற ஏதாவது உங்களோட ஷேரிங் இருக்கா? ஹலோ, வலைக்கும் சலாம். சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து உறவு முறையில தாங்க அப்படி இருந்துச்சு. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் முறையில அல்ஹம்துலில்லாஹ் எதையுமே எதுவும் டிஃப்ரெண்ட்லாம் தெரியலங்க சார். இல்ல மெயினா வந்து நான் குரூப் ஆரம்பிச்சதுல இருந்து 1.5 வருஷமா நாங்க இருக்கோம். அதுல ரம்லத்துன்னு ஒரு பிள்ளை இருக்குங்க சார். அந்த பிள்ளை வந்து எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் தான். ஏன்னா என்னுடைய கஷ்டங்களை அந்த பிள்ளைகிட்ட சொல்லுவேன். அந்த பிள்ளை ஒரு ஆறுதலான இதாக தான் சொல்லியிருக்கு. அது உறவுகிட்ட சொல்லும் போது எனக்கு ரொம்ப அது எப்படி சொல்றேன், இப்ப நீங்க சொன்னீங்களா ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்தது எனக்கு உறவுகள்ல இருந்துச்சு. ஆனா ஃப்ரெண்ட்ஷிப்ல எனக்கு அப்படி இல்லைங்க சார். ஏன்னா அதுல வந்து எல்லா பேருமே ஃப்ரெண்டு தான். ஆனா ரம்லத்திட்ட கொஞ்சம் பேசிக்குவேன் நான் ஒரு புள்ள மாதிரி. அதனால அந்த புள்ள நல்லா தெளிவா ஒரு இது கொடுக்கும். அந்த புள்ள வயசுக்கு அதை ஏத்துக்குவேங்க சார். அதுல பெருசா தாழ்வோ எதுவும் இல்லைங்க சார். எனக்கு உறவுகள் மூலம் தான் அப்படி வந்ததை தவிர ஃப்ரெண்ட்ஸ்ல இல்லைங்க சார். குட். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இதுதான் நீங்கள் அப்போ யார் ஃப்ரெண்டுங்கிறத நீங்கள் புரிஞ்சு வச்சுருக்கீங்க. எல்லாரையுமே ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னாலும் இவங்க பர்பஸ்ஃபுல்லாக இருக்காங்க, இவங்க நமக்கு கைட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு பர்பஸ்ஃபுல்லாக நீங்கள் போகிறப்ப உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும். இல்லை அப்படிங்கிறப்போ உங்களுக்கு இந்த இடத்துல இப்போது நீங்கள் இப்போ உறவுகள்னு வர்றப்ப உறவுகளுக்கு இந்தந்த லிமிட்டேஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு நமக்கு தெரியாததுனால தான் அவங்கள இந்த அளவுக்கு உள்ள மூக்க நுழைக்க விட்டோம். யார் என்னன்னே தெரியாத 3ஆங்கட்ட 4ஆங்கட்ட உறவினர் கூட நம்ம லைஃப்பில் வந்து இது செய்யாதன்னு நம்மளை சொல்லுவாங்க. ஆனால் அது அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்ய வைப்பாங்க. பட் ஒரு உறவு இரத்த பந்தம் இல்லாத ஒருத்தவங்க பர்பஸ்ஃபுல்லாக நீங்கள் சொன்ன மாதிரி அந்த குரூப் ஒரு பர்பஸ்ஃபுல்லான குரூப். அப்போது அந்த குரூப்பில் பர்பஸ்ஃபுல்லாக நீங்கள் இணையும் போது உங்களுக்கு பர்பஸ்ஃபுல்லான இறைவன் சொன்ன அந்த விஷன் படி உங்களுக்கு நிறைய செல்ஃப்லெஸ்ஸாக உங்கள் கூட ட்ராவல் பண்ணுறதுனால உங்களுக்கு இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பெஸ்ட்டாக இருக்குது. வாழ்த்துக்கள். இதே மாதிரி அநேகமான ஆட்களுக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் அமைய நம்ம துவா செய்வோம். குட். அல்ஹம்துலில்லாஹ். வேற உண்மையிலேங்க சார் அது இருக்கு. நம்மளுக்கு நான் இப்ப எனக்கு 48 வயசு ஆகுதுன்னா அந்த பிள்ளை சின்ன பிள்ளை தான். அந்த பிள்ளை இருக்கு ஆலோசனை வந்து எனக்கு வந்து அது நல்ல ஒரு ஆறுதலா இருக்குங்க சார். அது சின்ன பிள்ளைன்னு நினைக்கல. சரி ஒரு தாய் மாதிரி தாய் வந்து பிள்ளைகிட்ட சொல்ற மாதிரி நான் ஃப்ரெண்ட்ஷிப் ஆக்கிட்டேங்க சார். அவ்வளோதான். சூப்பர். ஸோ அதுதான் அந்த செல்ஃப்லெஸ்ஸான அப்ரோச்சஸ். நீங்கள் அந்த நோக்கத்துக்காக ஒன்றிணையும் போது இதெல்லாம் நடக்கும். நோக்கம் இல்லாமல் இப்போ பாருங்கள், நீங்களும் ரம்லா சிஸ்டரும் வந்து பெருசாக நீங்கள் பார்த்துருக்கலாம் மாட்டீங்க. நீங்கள் யார் என்னன்னே தெரியாது. ஆனால் இறைவன் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக நீங்கள் இணையும் போது உங்களுடைய அந்த அந்த என்ன சொல்கிறது, அந்த உறவு முறை வந்து ஸ்ட்ராங் ஆகுது இல்லையா? இந்த உறவுகளை இறைவன் நேசிக்கிறான். இதுவே வந்து நிறைய குரூப்ஸ் இருக்குது, நிறைய விதமான குரூப்ஸ் இருக்குது, நிறைய இது இருக்குது. ஸோ அங்கேயும் வந்து நிறைய பேர் பேசிப்பாங்க, கொண்டுப்பாங்க. ஆனால் அங்கே ஒரு பர்பஸ் இல்லை அப்படின்னா இந்த மாதிரியான இது கிடைக்காது. ஒருவேளை ரம்லத் சிஸ்டர் இறைவனுடைய விஷயங்கள் தெரிஞ்சதுனால ஓகே. இல்லை இறைவனுடைய விஷயங்கள் தெரியாத ஒருத்தவங்க கிட்ட உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சுன்னா அவங்களும் உங்களுக்கு நல்லது சொல்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் சொல்லும்போது உங்களுக்கு அது நல்லதாக தெரிஞ்சாலும் இறைவன் செய்யாதீங்கன்னு சொன்னதை செய்ய வச்சுருப்பாங்க. இப்போ அந்த மாதிரியும் ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களுடைய விஷன் அதை தெளிவுபடுத்திட்டீங்கன்னா பெட்டர். ஸோ ரஃபிகா அம்மா கிடைச்ச மாதிரி எல்லாருக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட் கிடைக்கும். குட். ரம்லத் நிஷா சிஸ்டர் குட். மாஷா அல்லாஹ். ஓகே. சரி. வேற மற்றவங்க வேறு ஏதாவது உங்களுடைய கருத்துக்கள்? ஓகே. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இன்றைக்கான வகுப்பு நல்லபடியாக முடிஞ்சுது. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நம்ம சந்திக்கலாம். அடுத்து ஈவினிங்கும் செஷன் இருக்கும். குர்ஆனுடைய வகுப்பில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.